அப்போ ஒரு சிலிண்டரை போல ஒரு பெண்ணை பொருளா பாக்குறது எப்படி சரியா இருக்கு? ஒரு 100 ரூபாயை குறைச்சிட்டு நீங்க பெண்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவது, அதுவும் பிரதமர் சொல்லுவது எப்படி சரியா இருக்கும்? சிலிண்டரை ஏதாவது பலாத்காரம் செய்ய முடியுமா? அதனுடைய ஆடை ஆடை இல்லாமல் நிர்வாணப்படுத்த முடியுமா? அந்த சிலிண்டருக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் செய்ய முடியுமா? இந்த இனக்கலவரத்துல வெளிப்பட்டிருக்கு. மத கலவரங்களையும் பெண்கள் தான். அதான் பில்கிஸ் பானு. அங்க ஒரு ஆணை பலாத்காரம் செய்யல, ஆண் கர்ப்பமாகல. பில்கிஸ் பானு தான் 6 மாத கர்ப்பிணி, 2 வருட கை குழந்தை. இதுவரைக்கும் அந்த மணிப்பூர்ல போய் என்ன நடந்தது, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, துயரம் என்னன்னு கேட்டிருப்பாரா? அந்த 2 நிர்வாணமாக்கப்பட்ட பெண்கள் மகாபாரத கதையில நடந்தது மாதிரிதானே இன்னைக்கு இந்தியாவுல நடக்குது. ஆகவே ஒன்றிய பாஜக அரசு பெண்களுக்கான சாதனைன்னு ஒன்ன சொல்லுங்க. நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் பாருங்க, 1 வருஷமா போராடுறதா, 1 வருஷம் போராடினாங்க. பாண்டிச்சேரி ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் 9 வயது சிறுமி எங்கன்னு செப்டிக் டேங்க்குள்ள தேடுறாங்க, கிணத்துக்குள்ள தேடுறாங்க. ஆனா அது சாக்கடை கால்வாய்க்குள்ள அது சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதை செய்து ஆணாதிக்க சிந்தனை என்பது ஒரு ஆணின் குற்றம் அல்ல, இந்த சமூகம் அவ்வாறு உருவாக்கி வைத்திருக்கிறது. பெண் என்பவள் ஒரு நுகர்பொருள், பாலியல் பண்டம். பாலியல் ரீதியாக நீ நீ விரும்பிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பொருள். போக்சோ சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பெண் நீதிபதிக்கு அவர் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் கொடுமைக்கு யாருமே தீர்ப்பு சொல்லல. இல்ல, அதாவது உலக நாடுகளினுடைய ஆய்வுகள்ல குழந்தைகளும் பெண்களும் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இந்தியா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு அறிவியல் சாதனங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் 67 நாடுகளை சுற்றி பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்த ஒரு பெண்ணை ஒரு கும்பல் பலாத்காரம் செய்யுது. வர்ணாசிரமம் என்பது தொழில் முறைதான் அமைக்கப்பட்டது. அதை யாரும் இழிவுபடுத்துவதில்லை. ஜாதிய முறை எங்க இருந்து வருதுன்னா அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வருகிறது. அது பெண்களையும் ஒடுக்குவதில்லை. அப்படியான கூட ஒரு பெண் நீதிபதியை சொல்றாங்க இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பெண் நீதிபதி இந்த அளவுக்கு ஒரு பழமையான கருத்தோட இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் அவருடைய கல்வியும் நீதிபதி அந்தஸ்தும் பெண் உரிமையிலிருந்து வந்தது. வர்ணாசிரமத்திற்கு எதிரான தத்துவத்திலிருந்து வந்தவர் தான் இப்ப வர்ணாசிரமத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவங்க இந்த ஆட்சியில அவங்க வரவு செலவு திட்டத்துல முதிய பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த நலத்திட்ட உதவி இருக்கு பாருங்க, அது எல்லாமே நிறுத்திட்டார். இதுதான் பெண் நிதியமைச்சர். ஐயோ, ரொம்ப வணக்கம்ங்க. எப்படி வணக்கம்னா, ஒரு பெண்ணை, பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறது வணக்கத்துக்குரியதுதான். ரொம்ப நல்ல விஷயம், எல்லாருமே வரவேற்கிறோம். ஆனா அந்த ஜனாதிபதிக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாங்க பாருங்க, அன்னைக்கு எங்க போனாங்க? இடஒதுக்கீடு பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அதை கூட நிலையில் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பெண்களுக்கான சுதந்திரம் என்பது அந்த 33% இடஒதுக்கீடு இருக்கிறதா, அல்லது சிலிண்டரோடு இந்த பெண்கள் இணைப்பு பார்ப்பு இருக்கிறதா, அதை எப்படி பாக்குறீங்க? அதற்கு பிற்பாடுதான் இந்த பெண்களுக்கான சட்டம் என்பது அமலுக்கு வருங்கிறார். அப்போ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சு மூட்டை பேசாம பருத்தி குடோன்லயே இருந்திருக்கலாம். இதை தூக்கி கொண்டு வந்து மேஜை மேல, நாடாளுமன்ற மேஜை மேல போட்டு இதுக்கு ஒரு விவாதம் நடத்தி ஆகவே பெண்கள் தின வாழ்த்துக்களை எரிவாயு சிலிண்டரோட பாரத பிரதமர் இணைக்கிறார்.
ஆகவே தேர்தல் பயம்தான் பெண்களுக்கான வாழ்த்துல எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வைத்திருக்கிறது. இந்த எரிவாயு சிலிண்டர் விலையை குறைத்து பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லுவது காலையில இருந்து அவருடைய அறிவிப்புல இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்ப பெண்களை எல்லாம் சிலிண்டரோட கட்டி போடுறாரா அல்லது கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாரா அப்படிங்கிறது அவர் விளக்கணும். ஏன்னா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சிபிஎம் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் திரு பாலபாரதி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பெண்கள் தினம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு உற்சாகமான கொண்டாட்டம் இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார். மகளிர் தினத்தை முன்னிட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கார். இதை எப்படி முதல்ல ஒரு பெண்ணிய செயல்பாடெல்லாம் பாக்குறீங்க? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு எரிவாயு சிலிண்டர் விலையை ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. பெண்கள் தினத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்லுவதுல இன்னைக்கு அவருக்கு இதை எப்படி சொல்லுவது, அதாவது பெண்களை கேலி செய்கிறாரா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. கேஸ் சிலிண்டருக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பெண்கள் எல்லாம் சமையல் அறையில தான் இருக்காங்க. சமையல் அறையை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு தான் நம்முடைய தந்தை பெரியார்ல இருந்து, தோழர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ்ல இருந்து, தோழர் லெனின்ல இருந்து, திராவிட இயக்கம், மார்க்சிய இயக்கம், அனைத்து ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் அதுதான் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் இந்த எரிவாயு சிலிண்டர் விலையை குறைத்து பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லுவது ஒரு பழமையான கருத்தை ஒரு புதுமையான பெண்கள் தினத்துல கொண்டு இணைப்பது என்பது என்ன மாதிரியான நடவடிக்கை என்பது எனக்கு புரியல. நானும் காலையில இருந்து அவருடைய அறிவிப்புல இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்ப பெண்களை எல்லாம் சிலிண்டரோட கட்டி போடுறாரா அல்லது கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாரா அப்படிங்கிறது அவர் விளக்கணும். ஏன்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட உங்க 2014 இருந்து பிரதமரா இருந்திருக்காங்க. மார்ச் 8 பெண்கள் தினம் வருடந்தோறும் வந்திருக்கு. ஒரு முறை கூட எரிவாயு சிலிண்டர் விலையை குறைச்சு வாழ்த்து சொல்லியிருந்தா அதான் போன முறை சொன்னாங்க, இந்த முறையும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் அப்படியான ஒரு நடவடிக்கையே இல்லை. பெண்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா விசேஷமாக எரிவாயு சிலிண்டர் விலை 100 குறைச்சிட்டு இது பெண்கள் அனைவருக்கும் பயன்படும், ஆகவே பெண்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவது இன்னொரு வகையில் மறைமுகமாக பெண்களை கேலி செய்வதுதான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா இந்த எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்கிறதுனால பெண்களுக்கு மட்டுமல்ல, அதுல சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்களா இல்லையா? ஆகவே அது எந்த நோக்கத்தோட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய 2024 தேர்தல் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு. ஆகவே இந்த தேர்தல் பயம் வந்துட்டதுனால இதுவரைக்கும் ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில எதுவுமே செய்யல, பெண்களுக்குன்னு எதுவுமே செய்யல. ஆகவே இந்த தேர்தலை முன்னிட்டு பெண்கள் தினம் வந்துருச்சு. ஆகவே பெண்கள் தின வாழ்த்துக்களை எரிவாயு சிலிண்டரோட பாரத பிரதமர் இணைக்கிறார். ஆகவே தேர்தல் பயம்தான் பெண்களுக்கான வாழ்த்துல எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வைத்திருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். இதனால எல்லாம் பெண்கள் ஏமாந்துருவாங்களான்னா ஏமாற மாட்டாங்க. பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெண்கள் தினம், நீங்க எல்லாம் தினசரி பூ வச்சுக்கணும், ஆகவே உங்களுக்கு ஒரு பூச்செடி பூந்தொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது கூட ஒரு வகையான பெண்கள் தின வாழ்த்துக்கள் தான். ஆனா இதுக்கெல்லாம் பெண்கள் மயங்கி விட மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. ஓகே, அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ஒரு சாமானியம் பயன்படுத்திடும் குடும்பம் பயன்படுத்தும் எரிபொருள் என்பது வாங்கும் திறன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தை கொண்டு செலுத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லையா? இது எப்படி புரிஞ்சு? அதாவது வாங்கும் திறன் இவர்களுடைய ஆட்சியில ரொம்ப குறைந்து விட்டது. நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கவே முடியல. நான் ஒரு ஒரு பத்திரிகையில பார்த்தேன். ஒரு பெண்ணு சிலிண்டர் மேல உட்கார்ந்துருக்காங்க, அதாவது எம்டி சிலிண்டர் மேல. அவங்க என்ன சொல்றாங்க, மோடிஜி அவர்களுக்கு நன்றி,
நான் இதுவரைக்கும் தரையில உட்கார்ந்து விறகடுப்பு வச்சு எரிக்கும் போதெல்லாம் முட்டிக்கால் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால முன்னாடி வாங்குன கேஸ் சிலிண்டர் எம்ப்டியா கிடந்தது. அது மேல உட்கார்ந்து எரிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் விலை என்பது உயர்வின் காரணமாக பல ஏழை எளிய குடும்பங்கள் விறகடுப்புக்கு போயிட்டாங்க. மண்ணெண்ணெய் ஸ்டவ் அடுப்புக்கு போயிட்டாங்க. அது பத்திரிகைகள், ஊடகங்களினுடைய கண்களுக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே இந்த சிலிண்டர் விலை உயர்கிற பொழுது, உங்களுக்கு தினசரி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க பாருங்களேன். அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் எப்படி ஒரு அ வ க ரூ. 1200 குடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க முடியும்? ஆகவே வாங்கும் சக்தி அவங்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக நடுத்தர மக்களுக்கே இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. சரி, எரிவாயு சிலிண்டர் விலைய குறைச்சாங்களே, அரிசி விலை என்ன? 40% அரிசி விலை இந்த காலகட்டத்துல உயர்ந்திருக்கு. துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பருப்பினுடைய எல்லா விலையும் கடுமையா உயர்ந்துருச்சு. அப்ப அதுக்கெல்லாம் இன்னொரு பெண்கள் தினத்துல அவரு விலைய குறைப்பாரா? இப்படி இந்த 10 வருஷமா பெண்கள் தினத்துல ஒவ்வொரு விலையா குறைச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆகவே இன்றைக்கு மக்களிடம் வாங்கும் சக்தி என்பது மிக குறைந்து கொண்டே போகிறது. இதே விலைக்கு எரிவாயு சிலிண்டர் விற்பனை ஆகும் என்று சொன்னால், விறகடுப்புக்கு போவதை தவிர்க்கவே முடியாது. அதுதான் பிரதமர் அவர்கள் வாங்கும் திறன் இல்லாதவர்களுக்காக அவர் உதவி செய்யற மாரி அவர் காட்டிக் கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்றாரு. கேஸ் சிலிண்டர் மட்டுமல்ல, அரிசி பருப்பு கூட வாங்குவதற்கு திறன் இல்லாத நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும். உணவுப் பொருள் பணவீக்கமே 10% உயர்ந்திருக்குதுங்க. 10% உயர்ந்திருக்கு. எப்படி நீங்க அ அத் உணவுப் பொருள்னா காய்கறி, பருப்பு, எண்ணெய், அரிசி, தானிய வகைகள் எல்லா விலையும் கடுமையா உயர்ந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதன் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு ஆரோக்கியமான உணவுக்கு கூட இன்றைக்கு மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை என்பதுதான் எதார்த்தமான உண்மை. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலிண்டரை குறைக்கிறாங்க. அப்ப இல்லத்தரசிகளுக்கான நிலைப்பாடு பிரதமர் பேசுறாருன்னு தெரியல. அதே சமயத்துல அந்த பெண்கள் தினத்தன்னைக்கு சிலிண்டரை குறைப்பது என்பது, பெண்கள் எல்லாம் சிலிண்டரோடு நெருக்கமானவங்க சொல்ல வராரான்னு தெரியல. இந்த இந்த வருட இறுதியில பார்த்திருப்பீங்க. 33% இடஒதுக்கீட பாராளுமன்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதை கூட நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பெண்களுக்கான சுதந்திரம் என்பது அந்த 33% இடஒதுக்கீடு இருக்கிறதா? அல்லது சிலிண்டரோடு இந்த பெண்கள் இணைத்து பார்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? 33% இடஒதுக்கீடு மசோதாவை நாங்க சட்டமாக்கிட்டோம். பெண்களுக்காக நாங்க சட்டமா கொண்டு வந்துட்டோம்னு பெரிய அளவுக்கு பரப்புரை செய்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு அந்த சட்ட பேப்பர் எடுத்து பாருங்க, மசோதாவ. அந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பேப்பர் எடுத்து பார்த்தீங்க. நானும் கூட அப்படித்தான் ஏமாந்துட்டேன். அதாவது அன்னைக்கு நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான மசோதா சட்டமாகப் போகிறது. பெண் உரிமைக்கான ஒரு மசோதா சட்டமாக போகிறது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட எல்லாம் கேட்ட பொழுது, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆகா! 33% இடஒதுக்கீடு மசோதா பல ஆண்டு காலம் பரன்ல இருந்து, இப்பதான் எடுத்து தூசி தட்டி, இந்த அரசாங்கம் சட்டமாக்க போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம்லாம் சொல்லிட்டோம். ஆனா, மா ஒரு பிற்பகல் 2 மணிக்கு அமைச்சர் அந்த மசோதாவ அறிமுகப்படுத்துறாரு. எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, இந்த சட்டம் 2024ல அமலுக்கு வராது. 2029லயும் அமலுக்கு வராது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி, இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை வரைய செய்து, தாழ்த்தப்பட்ட பெண்கள், பழங்குடியின பெண்களுக்கான உள் ஒதுக்கீட்டையும் ஆலோசனை செய்து, அதற்கு பிற்பாடுதான் இந்த பெண்களுக்கான சட்டம் என்பது அமலுக்கு வருங்கிறார். அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சு மூட்டை பேசாம பருத்தி குடோன்லயே இருந்திருக்கலாம். இத தூக்கி கொண்டு மேஜை மேல நாடாளுமன்ற மேஜை மேல போட்டு, இதுக்கு ஒரு விவாதம் நடத்தி, எதிர்க்கட்சிகள் எல்லாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு இதுல ஒரு அரசியல் தந்திரம் என்பது இருக்குதுங்க. என்ன இப்ப பொதுவான எத்தனையோ மசோதாக்கள் வந்துச்சுல்ல. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. வேளாண் திருத்தச் சட்டம் அப்படின்னு நீங்க கொண்டு வர்றீங்க. புதிய மின்சார சட்டம்னு கொண்டு வர்றீங்க. ஆனா இந்த பெண்களுக்கான சட்டத்த ஏன் 2024, 2029 அமல்படுத்த முடியாது? எந்த ஆண்டுமே குறிப்பிடப்படாமல் ஒரு சட்டம் உருவாக்கி, பெண்களை ஏமாற்றக்கூடிய வேலைய தான் செய்திருக்காங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் பெண்கள் அதிகாரத்தில்
பங்கெடுத்து விடக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் சிலிண்டர் விலைய குறைச்சு நீங்க சமையல் அறையிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி பெண்களை பூராத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் பெண்களை சமையல் அறைக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நாடாளுமன்ற கதவுகளை இறுக்கமா மூடிட்டாங்க. பெண்கள் அங்கதானே போகணும். அங்க போக முடியாம இந்த சிலிண்டர் எரிவாயு விலைய குறைச்சு நீங்க சமையல் அறைக்குள்ளேயே இருங்க என்று சொல்லக்கூடியதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இது ரொம்ப மோசமான நடவடிக்கைங்க. இதுக்கு பேசாம அந்த சட்டத்தை நிறைவேற்றாமையே இருந்திருக்கலாம். சரி, அது நிறைவேறும் நிறைவேறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பாவது இருந்திருக்கும். நிறைவேற்றி ஏமாற்றுவது எப்படிங்க இருக்கும்? அவங்க திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை எல்லா இடங்களையும் பதிவு பண்றாங்க. பாராளுமன்றத்திலும் அவங்க அந்த குரல் ஒழுங்கு ஒலிக்குது. பெண்களுக்கு பிஜேபி தான் முக்கியத்துவம் தருகிறது. பாருங்க, நாங்க உதாரணத்துக்கு திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பானவர்கள், பெண்களுக்கு நாங்கள் தான் சரியா சொல்ல வேண்டுமானால் சரியான அங்கீகாரத்தை கொடுத்துட்டு சொல்றாங்களா? அதெல்லாம் வெற்று வார்த்தைகளா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயோ, ரொம்ப வணக்கம்ங்க. எப்படி வணக்கம்னா, ஒரு பெண்ணை பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறது வணக்கத்துக்குரியதுதான். ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே வரவேற்கிறோம். ஆனா அந்த ஜனாதிபதிக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாங்க பாருங்க. அன்னைக்கு எங்க போனாங்க? அவர்களுக்கான அழைப்பு உரிய முறையில கொடுக்கப்பட்டதா? அழைப்புதல கொடுத்தாங்க. ஆனா ஜனாதிபதி முன்னிலையில் நடக்க வேண்டிய அந்த விழா அவர் இல்லாமலேயே நடந்து முடியுது. அப்போ ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வடிவமாக தோற்றமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டடத்தின் சிறப்பு விழாவிலேயே ஜனாதிபதி அவர்கள் ஒரு பெண் என்பதால மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு விதவை பெண். அப்போ எவ்வளவு ஒரு பழமையான மூட கருத்துல இருந்து பாக்குறாங்க. இது பாஜக அரசு மட்டுமல்ல, பின்னால் அவர்களை இயக்கக்கூடிய RSSம் அப்படிதான் இருக்கு. RSSனுடைய கருத்துதான் அப்படி இருக்கு. அப்போ அந்த RSS பெண் விரோத கருத்துதான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதிய நாடாளுமன்ற விழாவுல பார்க்கவே முடியல. நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மடாதிபதிகள், ஆதீனங்கள் எல்லாம் செங்கோலோடு போனாங்க. ஆனா அந்த செங்கோலை ஏந்த வேண்டிய முதல் குடிப்பெண், அதாவது இந்திய நாட்டினுடைய 144 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, அதுல முதல் பெண் யார்? ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியே இல்லை அப்படிங்கும் போது இவங்க எந்த அளவுக்கு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க. ஆகவேதான் பாலர் ராமர் குடமுழுக்கு விழா, அந்த கோவில் திறப்பு விழா நடந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஆளுநர், பெண் ஆளுநர் எல்லாம் அங்க உள்ள வந்திருந்தாங்க. ஆனா நம்ம ஜனாதிபதி எங்க போனாங்க? அப்போ அவர்களுக்கு அந்த கோவிலுக்குள் நுழைவதற்கான நிலைமை இல்லை. மீண்டும் அதே கருத்துதான். அவர் ஒரு விதவை பெண். அப்போ விதவை பெண்கிறதை தாண்டி அவர் ஏன் ஒரு ஜனாதிபதி அப்படிங்கிற முறையில அவங்கதானே அந்த விழாவுல இருந்திருக்கணும். அது ஒரு கோவில் பிரதமருக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அந்த முன்னுரிமை அதுக்கு சமமாக ஜனாதிபதி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கப்படல. ஒண்ணு பெண், இரண்டாவது பழங்குடியினம், மூன்றாவது விதவை பெண் என்ற காரணத்தினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இதை பற்றி பாஜகவுக்கு கவலை இருக்கிறதோ இல்லையோ. ஆனா எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள் இவ்வாறு ஒரு மாற்று கருத்து, மாற்று தத்துவம் இருந்தாலும் கூட ஒரு பெண் ஜனாதிபதிக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமை நிச்சயமா வரலாற்றுல பதிவு செய்யப்படும். இது ரொம்ப மோசமான நடவடிக்கை, கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை. இதை ஊடகங்களோ மற்ற இடங்களோ யாருமே விவாதப் பொருளா எடுத்துக்கவே இல்லை. போற போக்குல விட்டுட்டாங்க. அப்போ அவங்களை கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு பெண்ணை சைலண்டா அவமானப்படுத்துவது. எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் ஆண்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. ஒரு பெண்ணை அப்படி ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டாங்கன்னா அதுதானே இருப்பதிலேயே பெரிய அவமரியாதை. அதுதான் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நடந்திருக்கு. இரண்டாவது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவர் ஒரு நிதியமைச்சரா இருக்காங்க. அவங்க ஒரு தேர்தல கூட நிக்கல. இருந்தாலும் அவர் முதல்ல ராணுவத்துறைக்கு அமைச்சரா இருந்தாங்க. இப்ப பார்த்தா அவங்க நிதியமைச்சரா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, ஒரு நிதியமைச்சரா இருக்கிறவங்க இந்த ஆட்சியில அவங்க வரவு செலவு திட்டத்துல முதிய பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த நலத்திட்ட உதவி இருக்கு பாருங்க, அது எல்லாமே நிறுத்திட்டாங்க. இப்ப 100 ரூபாய் குறைச்சிருக்காங்களே சிலிண்டர், அதுக்கு என்ன சொன்னாங்க? மானியம் மாதம் மாதம் உங்களுக்கு வங்கி மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏழை குடும்பங்களுக்கு
மானியம் வரும் சொல்லியிருந்தாங்க. அந்த மானியத்தை சத்தம் இல்லாம நிறுத்திட்டாங்க. இதுதான் பெண் நிதியமைச்சர். அப்போ இந்த பெண் நிதியமைச்சராக இருந்தும் இந்திய நாட்டில் பெண்களினுடைய வேலை வாய்ப்பு என்ன? பெண்களினுடைய ஊதியம் என்ன? பெரும் பெரும் நிறுவனங்கள்ல வெறும் 12,000 15,000 சம்பளம் இருக்காங்க. ஏன் நீங்க அகில இந்திய அளவில் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் பெண்களுக்கு வழங்க வேண்டும், மாதம் 25,000 வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதா? அதை பற்றியெல்லாம் பெண் நிதியமைச்சர் கவலைப்படவில்லை. ஆகவே பாஜக பெண்களை அங்க வரிசையில வச்சுக்கிறாங்க. அது எதுக்காகன்னா, நாங்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான். இப்போ ராணுவத்திலிருந்து ஒரு பெண் அதிகாரி உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்குன்னா, இந்த ராணுவத்துறையில 3 படை பிரிவுகள் இருக்கு. 3லுமே ஆண்கள் நிரந்தரமான வேலையில இருக்காங்க. பெண்கள் ஒரு குறுகிய காலம் தான் அங்க வேலை செய்ய முடியும். தற்காலிக பணியில தான் அவங்க இருக்காங்க. ஆகவே அவர்கள் ஒரு படைத்தளபதியாக எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பாரபட்சம் ஏன்? நான் பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்திற்காக ராணுவத்தில் எனக்கு ஏன் நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு தலைமை நீதிபதி நம்முடைய மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அரசுக்கும் உடனடியாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த பெண் இந்த பெண்ணை ஏன் நீங்கள் நிரந்தரப்படுத்தவில்லை, ராணுவத்துறையில் என்ன நடக்கிறது அப்படின்னு அவர் கேள்வி என்பது எழுப்பியிருக்கிறார். இது ஒரு பக்கம்ங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய நீதிபதி ஒரு பெண் நீதிபதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, டிசம்பர் மாசத்துல ஒரு பகிரங்கமா கடிதம் எழுதினாங்க. அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான கொடுமை சக மாவட்ட நீதிபதியால் இழைக்கப்படுது. அவங்க கடிதம் எழுதுறாங்க, பல முறை நான் புகார் கொடுத்து கூட எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்படி புகார் கொடுத்ததுனாலயே என்னை ஒரு அற்ப புழு மாதிரி பாக்குறாங்க. நான் ஒரு குப்பையாயிட்டனோ அப்படின்னு நான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆகவே நான் உயிரோடு வாழ விரும்பவில்லை. என் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுங்கள் அப்படின்னு பகிரங்கமாக கடிதம் எழுதி ஆங்கிலம், தமிழ் நாளேடுகள்லையும் ஊடகங்களையும் ஒரு செய்தியானதா இல்லைங்களா? அப்போ ஒரு மாவட்ட பெண் தலைமை நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய அரசாங்கம், பாஜக கட்சி பெண்களை நாங்க ஜனாதிபதி ஆக்கிட்டோம், நிதியமைச்சரை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. பெண் ஜனாதிபதி சொன்னீங்க, பெண் நீதித்துறை அமைச்சர் சொன்னீங்க. இன்னைக்கு கூட பெண் நீதிபதியா இருக்கிற அனிதா சுமன் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது உதயநிதியோடைய அந்த சனாதம் கொடுத்த பார்வையில அதுல என்ன சொல்றா, வர்ணாசிரமம் என்பது தொழில் முறைதான் அமைக்கப்பட்டது, அதை யாரும் இழிவுபடுத்துவதில்லை. ஜாதிய முறைமை எங்க இருந்து வருதுன்னா அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வருகிறது, அது பெண்களையும் ஒடுக்குவதில்லை. அப்படியான கூட ஒரு பெண் நீதிபதி சொல்றாங்க இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பெண் நீதிபதி இந்த அளவுக்கு ஒரு பழமையான கருத்தோட இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க படித்த கல்வி, ஒரு பெண் படிக்கவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா பெண் படிக்க வேண்டும் என்று முற்போக்கு கருத்துக்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் சொல்லுது. அந்த பெண் கல்வி 18ஆம் நூற்றாண்டுல எங்க இருந்துச்சு? 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் நீதிபதி இருந்தாங்களா? 17ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் நீதிபதி இருந்தாங்களா? 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி, பிற்பகுதி, 21ஆவது நூற்றாண்டுல தாங்க பெண் நீதிபதி ஆயிருக்காங்க. ஸ்ரீபதி நம்ம பழங்குடியின சகோதரி பிரசவமாயி 2 நாள்ல கை குழந்தைய தூக்கிட்டு இப்ப நீதிபதி ஆகலையா? இப்ப பெண்கள் படிப்பதற்கும் நீதிபதி ஆவதற்குமான உரிமையை கொடுத்தது எது? வர்ணாசிரமம் கொடுக்கல. வர்ணாசிரமத்துல பெண் படிக்க கூடாது, வேதம் கற்க கூடாதுன்னு தான் அது சொல்லி இருக்கு. ஆகவே சாதிய ஒடுக்குமுறை, சாதி ரீதியான வேறுபாடு, பாகுபாடு இவை எல்லாம் வர்ணாசிரமத்தில் இருந்துதான் தோன்றியது. அதுக்கான ஆதாரங்கள், தரவுகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள்லயே இருக்கு. ஆகவே அந்த பெண் நீதிபதி அங்க இருந்து அவங்களுடைய கல்விய கற்கணும் நாம வேண்டிக்கிறோம். ஆகவே பெண் நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்த திரித்து கூறுவது என்பது மோசமானது. இப்போ ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க போது நம்ம கவனத்தை இருக்குதா இல்லையா? அப்போ வர்ணாசிரமம் உண்மையிலேயே சாதிய பாகுபாடுகளை அதுதான் விதித்தது. அதாவது தொழிலுக்கேற்ற சாதிகள் அப்படின்னு மனிதர்களை வேறுபடுத்தி பிரித்தது. பெண் அடிமைத்தனத்தை ஆழமாக வலியுறுத்தியது வர்ணாசிரமம் தான். ஆகவே
பெண் நீதிபதி சொல்வதுல உண்மை இல்லை. அவர் வந்து ஒரு 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 வேறு வகையான கருத்துல இருந்து, ஒரு பழமையான கருத்துல இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கல்வியும் நீதிபதி அந்தஸ்தும் பெண் உரிமையிலிருந்து வந்தது. வர்ணாசிரமத்திற்கு எதிரான தத்துவத்திலிருந்து வந்தவர் தான் இப்ப வர்ணாசிரமத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். இல்ல அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. இது முரண்பாடானுங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஒரு பெண் ஜனாதிபதியும் இதற்கு எதிராக குரல் எழுப்புவதில்லை. ஒரு பெண் நிதித்துறை அமைச்சரும் கூட அவர்களுக்கான முதியோருக்கான பெண் ஒதுக்கீட்டை ரத்து செய்கிறார். ஒரு பெண் நீதிபதி நீதி வழங்கல் விஷயத்தை ஒரு மனுநீதி போன்ற விஷயங்களை ஆதரிச்சு பேசுறார். இந்த முரண்பாடை எப்படி இந்த நவீன காலத்தில் இந்த பெண்கள் தினத்தில் இன்று அதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது பெண் உரிமை என்பதுங்க இன்னைக்கு பெண் உரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதாவது உலக நாடுகளினுடைய ஆய்வுகள்ல குழந்தைகளும் பெண்களும் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இந்தியா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு அறிவியல் சாதனங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் 67 நாடுகளை சுத்தி பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்த ஒரு பெண்ணை ஒரு கும்பல் பலாத்காரம் செய்யுது. பாண்டிச்சேரி ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் 9 வயது சிறுமி எங்கன்னு செப்டிக் டேங்க்குள்ள தேடுறாங்க, கிணத்துக்குள்ள தேடுறாங்க. ஆனா அது சாக்கடை கால்வாய்க்குள்ள அது வந்து சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டு கிடக்குது. பல இடங்கள்ல சொல்ல முடியும். அப்போ இந்திய நாட்டில் பெண் குழந்தைகளை பெண்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் போக்சோ சட்டம் இருக்கு. போக்சோ சட்டம் ஒரு அருமையான சட்டம். ஆனா அந்த போக்சோ சட்டம் யாரு குற்றவாளி மேல பாயலையே, அதுதானே பெண் நீதிபதி சொல்றாங்க. போக்சோ சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பெண் நீதிபதிக்கு அவர் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் கொடுமைக்கு யாருமே தீர்ப்பு சொல்லல இல்ல. அதனாலதான் இந்த சட்டங்கள் இவ்வளவு இருக்கு, காவல்துறை இருக்கு. ஆனாலும் பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சமூக அமைப்பு மிக கூர்மையான ஆணாதிக்க சிந்தனையோடு, ஆணாதிக்க சிந்தனை என்பது ஒரு ஆணின் குற்றம் அல்ல, இந்த சமூகம் அவ்வாறு உருவாக்கி வைத்திருக்கிறது. பெண் என்பவள் ஒரு நுகர்பொருள், பாலியல் பண்டம். பாலியல் ரீதியாக நீ பயன்படுத்திக் கொள், நீ விரும்பிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பொருள். ஆகவே இந்த பொருளை நீ அனுபவி என்ற சிந்தனையை இன்றைக்கு ஒரு சிறுவரில் இருந்து பெரியவர்கள் வரை அந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆகவே ஒரு அபாயகரமான காலகட்டமாக இருக்கிறது. இதன் மீதும் அதாவது 2022ல தேசிய குற்ற பதிவுத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அதனுடைய பதிவேட்டில் ஒரு கணக்கு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்திய நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,28,000 ஒரே ஆண்டுல நடந்தது. 2022ஆம் ஆண்டுல மட்டுமே 2 லட்சம் குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரிதான் நம்முடைய மகளிர் தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு பாருங்களேன். அது 2023ஆவது கணக்கை எடுத்து சொல்றாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 28,000த்திற்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுல 50% உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாம் பெண்கள் இரவுலதான் நடமாட முடியாது, இப்போ பகல்லையே நடமாட முடியாது. அதுதான் உத்தரப்பிரதேசத்துல நடந்த பல சம்பவங்கள் எல்லாம் சொல்ல முடியும். ஆகவே பெண்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. இது மட்டுமல்ல, இரத்த சோகை நோயால் மிக மிக மோசமாக பாதிக்கப்படுவோர் யார் தெரியுங்களா? ஆணையும் பெண்ணையும் ஒப்பிட்டால் பெண் தான். ஏன்னா பெண் மட்டும்தான் பிரசவம். உலக அளவுக்கு ஆண் பிரசவத்துல மரணமானார் நீங்க செய்தி பார்த்திருக்கீங்களா? இல்ல. இயற்கை பெண் தான் பிரசவிக்க முடியும். அப்போ அந்த பெண் பிரசவத்தின் போது மரணம் ஆகிறார். அதற்கு அடிப்படை காரணம் ஊட்டச்சத்து இல்லை, இரத்த சோகை நோயால் தாக்கப்படுகிறார். அப்போ இந்த பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் உலகத்திலேயே மிக கீழான நிலையில் 3வது நாடாக இருக்கு. அப்போ இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து இன்மையின் காரணமாக பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட 3வது நாடு எதுனா இந்தியாவாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆகவே ஒன்றிய பாஜக அரசு பெண்களுக்கான சாதனைன்னு ஒண்ண சொல்லுங்க. நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் பாருங்க, 1 வருஷமா போராடுறதா, 1 வருஷம் போராடினா
அந்த பெண்கள் அந்த சாட்சி வீராங்கனை உலக அளவுக்கு போய் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் பெற்ற அந்த பதக்கங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கண்ணீரோடு இத கங்கையில நாங்க விட போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த விளையாட்டு அமைப்பினுடைய தலைவர் அவர் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி. தொடர்ந்து பாலியல் சீண்டலுங்க. காலையில 6 மணிக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக பெண்கள் வருவாங்க. அதுக்கான உடை அணிஞ்சு வருவாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருந்து அவருடைய தலைவர்ங்கிற முறையில அந்த பொண்ணு, இந்த பொண்ணுன்னு கூப்பிட்டு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டா அவங்க எப்படி வீராங்கனைகளா மாற முடியும்? எப்படி ஒலிம்பிக்ல போய் ஓட முடியும்? அப்போ அந்த வீராங்கனைகளினுடைய சிரல்களை வெட்டி எறியக்கூடிய காரியத்தை வேற யாரும் பண்ணல. பாஜக கட்சியினுடைய எம்பியே பண்ணார். உடனடியா அந்த குற்றச்சாட்டு வந்தோம்னா நீங்க கைது பண்ணுமா இல்லையா? ஆனா தன்னுடைய கட்சி என்பதனால பாஜக ஒன்றிய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாத்து வைத்திருந்தது. இப்ப அந்த வீராங்கனைகள் சொல்றாங்க தலைவரை மாத்திட்டாங்க. ஆனா இன்னொரு ஆண் தலைவர் தான் வந்திருக்காங்க. அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க விளையாட்டு அமைப்புக்கு ஒரு தலைவரா ஒரு பெண்ணை நியமிக்க முடியாதா? நாட்டினுடைய ஜனாதிபதி பெண்ணை போடுறீங்க இல்ல. அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மற்ற விளையாட்டு வீராங்கனைகள் அனைவரும் கேட்கிற ஒரே கோரிக்கை, எங்களுடைய இந்த அமைப்புக்கு ஒரு பெண்ணை தலைவரா போடுங்க. நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்கள்ட்ட பேச முடியும்ல. அப்போ அங்கேயே நீங்க ஆணை கொண்டு போய் தலைவரா போடுறீங்க. நோக்கம் என்ன? அப்போ இந்த விஷயத்தை கூட கவனிக்காத ஒரு அரசாங்கமாக தான் ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. மணிப்பூர் 2 பெண்கள்ங்க. 2 பெண்ண உடையே இல்லாமல் துகிலுரிந்து நிர்வாணப்படுத்தி பல்லாயிரம் ஆண்களுக்கு முன்னால் ஒரு இனவெறியோடு நடத்தி செல்லப்படுகிற கூடிய கொடுமை உலகத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள்ல வேற எங்கேயுமே நடக்கல. மணிப்பூரில தான் நடந்தது. நான் கேட்கிறேன், பிரதமர் மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறது, பாசம் இருக்குதுன்னு பேசினாரே, பக்கத்துல இருக்கக்கூடிய மணிப்பூர் மக்கள் மேல ஒரு துளியளவால் பாசம் இருக்கா? இதுவரைக்கும் அந்த மணிப்பூர்ல போய் என்ன நடந்தது, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, துயரம் என்னன்னு கேட்டிருப்பாரா? அந்த 2 நிர்வாணமாக்கப்பட்ட பெண்கள் மகாபாரத கதையில நடந்தது மாதிரிதானே இன்னைக்கு இந்தியாவுல நடக்குது. அப்போ இவ்வளவு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வருது. இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 பெண்ணை நிர்வாணப்படுத்துவது அப்படிங்கிறது ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு குரூரமான வெளிப்பாடுங்க. அதுதான் இந்த இனக்கலவரத்துல வெளிப்பட்டிருக்கு. மத கலவரங்களையும் பெண்கள் தான். அதான் பில்கிஸ் பானு. அங்க ஒரு ஆணை பலாத்காரம் செய்யல. ஆண் கர்ப்பமாகல. பில்கிஸ் பானு தான் 6 மாத கர்ப்பிணி. 2 வருட கை குழந்தை. அந்த குற்றவாளிகளை வெளியில விட்டாங்களே. ஆகவே உலகம் எவ்வளவோ மாறிட்டு போலாங்க. ஆனா பெண்ணை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை இல்ல. மதம், சாதி, இனம் எது எது கலவரமாக மாறினாலும் பெண்ணை தான் குறிவைக்கிறார். ஆகவேதான் சொல்கிறோம், பெண் உரிமை என்பது, பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது பேச்சளவில் தான் இன்றைக்கு இருக்கிறது. சட்டங்கள் செயலிழந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் இத்தகைய சூழ்நிலையை பொதுமக்கள் தான் சரி செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த பெண் குழந்தைகளை, பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒற்றுமையை, ஒரு போராட்ட குணத்தை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மார்ச் 8ல நான் உணர்ந்த விஷயமாக இருக்கிறது. சிலிண்டரோட இணைச்சு பாக்குற விஷயத்தையும் பிரதமர் அரசு விஷயத்தையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறதா? அதுதான் சொல்ல வந்தேன். இவ்வளவு விஷயங்கள் இப்ப நம்ம பேசி இருக்கிறோம். இதுல ஏதாவது சிலிண்டர் உள்ள வந்திருக்கா? இல்ல. சிலிண்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா? சிலிண்டரை ஏதாவது பலாத்காரம் செய்ய முடியுமா? அதனுடைய உடை இல்லாமல், ஆடை இல்லாமல் நிர்வாணப்படுத்த முடியுமா? அந்த சிலிண்டருக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் செய்ய முடியுமா? அப்போ இல்ல. அப்போ ஒரு சிலிண்டரை போல ஒரு பெண்ணை பொருளா பாக்குறது எப்படி சரியா இருக்கு? ஒரு 100 ரூபாயை குறைச்சிட்டு நீங்க பெண்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவது, அதுவும் பிரதமர் சொல்லுவது எப்படி சரியா இருக்கும்? எப்படி பொருத்தமா இருக்கும்? மக்கள் தான் யோசிப்பார். நிச்சயமா யோசிப்பார். குறிப்பாக பெண்கள் யோசிப்பார். குறிப்பாக மகளிர் தினம் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அவர்களின் சூழல் எப்படி இருக்கிறது? அதுவும் ஒரு சிலிண்டரோடு கட்டி போடக்கூடிய அந்த மனோபாவம் பிரதமருக்கே எப்படி வருகிறது? இப்படியான நாட்டில் நடந்த அவ்வளவு அத்துமீறல்கள், குறிப்பாக பெண் ஜனாதிபதி, பெண் நீதிபதி, பெண் நீதித்துறை அமைச்சர் எல்லாம் இருந்தும் கூட பெண்கள் இங்க எப்படி இருக்கிறார்கள், எப்படி அழுகிறார்கள் என்ற ஒரு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம்
அப்படியே முன் வச்சிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுகிறேன். இந்த மாதிரியான ஒரு பெண்கள் சார்ந்த விவாதம் சொல்ல அறக்கலத்துக்காக நீண்ட நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. அறக்கழகத்திற்கு நன்றி, தோழருக்கும் நன்றி, அனைவருக்கும் உலக பெண்கள் தின வாழ்த்து.